Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இடியும் தருவாயில் உள்ள பழைய தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய தொகுப்பு வீடுகளை வழங்குமாறு சார் ஆட்சியரிடம் பழங்குடியின இருளர் இன மக்கள் மனு அளித்துள்ளனர். ஆலகிராமம் ஊராட்சி குறிஞ்சி நகரில் இருளர் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் மேற்கூரைகள் பெயர்ந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன. இதனால் இங்கு வசித்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய குடியிருப்புகளை கட்டித்தருமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் செயலற்ற திமுக அரசு இன்னும் செவிசாய்க்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எங்களுக்கு துணிமணி எதுவுமே வேணாம். எங்களுக்கு தேவை வீடு. இந்த வீடை 23 நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் யாருமே கொடுக்கல. வராங்க, பார்க்குறாங்க, இதை மட்டும் தான் செய்கிறாங்க. எங்களுக்கு வேறு எதுவுமே செய்யலை. ஸ்கூலில் தங்க வைக்கிறதுக்கும் 3 நாளைக்கு இருப்போம், 4 நாளைக்கு இருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இருக்கிறது? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட வட்டாட்சியரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். ஆர்கேபேட்டை வட்டத்திற்கு உட்பட்ட பிஜிபுரம் பகுதியில் பல வருடங்களுக்கு முன்பு கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் இந்த பட்டாக்களை ரத்து செய்து திறனற்ற திமுகவிற்கு ஆதரவாக உள்ளவர்களுக்கு அளிக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து கிராம மக்கள் ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத பணிகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு உதவி வழக்கறிஞர் பணிக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்திய ஆன்லைன் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் கிடாரிப்பட்டி அருகே தனியார் கல்லூரிகள் மற்றும் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தேர்வுக்கு வந்தவர்களில் சிலர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதால் தேர்வு எழுத வந்த வழக்கறிஞர்கள் கல்லூரி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சர்வர் பிரச்சினை காரணமாக தேர்வு தாமதமானதால் அங்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் தமிழக அரசு உடனடியாக தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அரசு பணிக்கான தேர்வுகளை இத்தனை அலட்சிய போக்கில் கையாளும் விடியா திமுக அரசுக்கு வழக்கறிஞர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி நான் ஹால் டிக்கெட்டோட வந்திருக்கோம். நீங்க எந்த எக்ஸாம் வந்திருக்கீங்கம்மா? டிஎன்பிசி ஏபிபி எக்ஸாம் வந்திருக்கீங்க. எந்த சென்டர்மா நீங்க? நாங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல எங்களுக்கு போட்டுட்டாங்க. நான் அட்வொகேட்டா இருக்கேன் சார். எல்லாரும் யாருக்குமே சரியான ரெஸ்பான்ஸ் சென்டர் போட்டுட்டாங்க, ஹால் டிக்கெட் ஒதுக்கிட்டாங்க, எல்லாமே போட்டுட்டு இங்க வந்தா எங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு இங்க எங்களுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் திமுக மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தார் சாலையில் 1 மாதத்திற்குள் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். 1 மாதத்திற்கு முன்பு கிரீன் சர்க்கிள் பகுதியில் இருந்து தோட்டப்பாளையம் நோக்கி செல்லும் திருவிக சாலையில் இப்பள்ளம் ஏற்பட்டுள்ளது. சாலையோரம் உள்ள கழிவுநீர் கால்வாயை முறையாக தூர்வாரி சரியான முறையில் கட்டிய பிறகு சாலை அமைத்திருந்தால் இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருக்காது என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சாலையின் அருகில் தாழ்வாக உள்ள உயரழுத்த மின்மாற்றியின் ஒயர்கள் வாகனங்கள் மீது உரசி விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் அதனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் நண்டலாற்றில் கரை குறித்த அச்சம் விவசாயிகளிடம் ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக காவிரியின் கிளையாறுகளில் ஒன்றான நண்டலாற்றில் கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இணைந்து நண்டலாற்றின் கரை பகுதிகளை நேரில் பார்வையிட்டார். அப்போது அவர் ஆற்றின் கரையோரம் மணல் மூட்டைகளை அடுக்கி பலப்படுத்த தொலைபேசி மூலம் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.